பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நிக்கிறியா? நான் என்னங்க பண்ணேன்? ஒண்ணும் பண்ணலையே. சும்மா நடிக்காத வானதி. நீ தானே நம்ம ரூம்ல ஹனிமூன் டெக்கரேஷன் பண்ண சொன்னது? ஹனிமூன் டெக்கரேஷனா? நான் எங்க அதெல்லாம் சொல்ல போறேன்? நான் எதுவும் பண்ணலங்க. நீ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க போய் தானே அவங்க ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ இல்லனா வேற யாரும் அதை செய்ய சொல்லிருப்பா. எனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேனுங்க. திரும்ப திரும்ப எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம ரூம ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அவங்களே கேட்டிருக்கலாமே யார் செய்ய சொன்னாங்கன்னு. கேக்கு. ஹலோ ரிசப்ஷன், நான் ரூம் நம்பர் 395 இருந்து கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க சார். எதுக்கு ஆளுங்களை வச்சு என் ரூமை டெக்கரேட் பண்ண சொன்னீங்க? உங்களுக்கு யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? உங்க ஒய்ஃபோட அம்மா தான் சார் பண்ண சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? அவங்க தான் சார் கால் பண்ணி எங்க கிட்ட இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா தான் இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. அம்மாவா? சரி, இப்பவாச்சும் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அம்மா என்ன சொன்னாங்க அவங்க? நமக்கு தெரியாம என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் சொன்னாங்க. இதுக்குதான் நம்மளை பத்தி எதையும் அவங்க கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன். அதுக்காக வெளியூர் வரும்போது அம்மா கிட்ட சொல்லாம எப்படிங்க வர முடியும்? நீ சொல்லிட்டு வந்ததால இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? இல்லங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்ததுனால நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அம்மா ஏதோ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க ஏன் அதை பெருசுப்படுத்துறீங்க? என்ன ஏத்துக்கிற அளவுக்கு உங்க மனசு மாறி இருந்தா கூட என்ன பிடிச்சிருக்குன்ற உண்மையதான் நீங்க ஒத்துக்க போறதே இல்லையே. என்ன பிடிச்சிருந்தோம் பிடிக்காத மாதிரி நீங்க நடிக்கிறதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல. ஹேய், என்ன பேசுற நீ? இப்ப யார் இங்க நடிச்சிட்டு இருக்கா? நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. என் கூட சேர்ந்து வாழ உங்களுக்கு விருப்பம் இருந்தோம். எதுக்கு நீங்க இவ்ளோ தயங்குறீங்க? நமக்கு கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல கொஞ்சம் கூடவா உங்களுக்கு மனசு மாறி இருக்காது? இது நம்ம வாழ்க்கையாச்சுங்கிற ஒரு அக்கறையில தானே நான் இவ்ளோ தூரம் மனசிறங்கி வந்து உங்ககிட்ட கேக்குறேன். அப்புறம் நீங்க மட்டும் ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற எப்ப உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்க முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போறீங்களா? எலெக்ஷன் விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அங்கிள்? பிளான் இருக்கு, சொல்றேன். கார்த்திக் இந்த எலெக்ஷன்ல நாமினேஷனே ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அவனை மொத்தமா தீர்த்து கட்டுறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணியும் அது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் எலெக்ஷனுக்கு 2 வீக்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி கார்த்திக் ஆப்போசிட்டா எல்லாத்தையும் பிளான் பண்ண போறோம்னு எனக்கு ஒன்னும் புரியல. அந்த ராஜேஸ்வரிய தலைகுனிய வைக்கிறதுக்காக எல்லா விஷயமும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியும் ஆனா எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கன்ஃபியூஷன் நமக்கு மட்டும் இல்ல அங்கிள். கொஞ்ச நாளா கார்த்திக் கூட ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆல்வேஸ் அவர் டென்ஷனோட தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவனுக்கு என்ன வரும் டென்ஷன் இருக்க போகுது? அபிஷியலா பார்க்க போனா எதுவும் டென்ஷன் இல்லதான். ஆனா ஃபேமிலி இஷ்யூ ஏதாவது இருக்கலாம் இல்லையா? ஃபேமிலி இஷ்யூவா? 2-3 தடவை அவங்க ஒய்ஃப் ஆபீஸ்க்கு வந்தப்போ ரொம்ப கோவப்பட்டாரு. மேரேஜுக்கு அப்புறமா தான் அவர் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தோணுது. நீ சொல்றத பாக்கும்போது வானதிக்கும் கார்த்திக்கும் நடுவுல சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல போலயே. கன்ஃபார்மா தெரியல அங்கிள். ஆனா நீங்க சொல்லும் போது ஒரு மாதிரி டவுட் இருக்கு. இதுல டவுட்டே வேணாம் வரும். கார்த்திக் மாதிரி ஒரு திறமையான பையனுக்கு படிப்பறிவே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும் சொல்லு? வானதியை விட பெட்டரான என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு அந்த ராஜேஸ்வரி ஏன் சம்மதிக்கல தெரியுமா? வானதி மாதிரி பொண்ணுனா அவ சொல்றதை கேட்டுட்டு அவ காலடியிலேயே இருப்பா. அந்த மாதிரி என் பொண்ணை அவ ஆர்டர் பண்ணி அடக்கி வைக்க முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கு பொண்ணு தேடல, அவளுக்கு ஒரு அடிமையை தேடிக்கிட்டான். ஒரு சர்வாதிகாரி மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைக்கிற அந்த ராஜேஸ்வரிய ஏதாவது ஒரு விஷயத்துல தலைகுனிய வைக்கலாம்னு பாக்குறேன். ஆனா நடக்க மாட்டேங்குது. இந்த எலெக்ஷன்ல நான் பெரிய அவமானத்தை அவளுக்கு தேடி கொடுக்கணும். பண்ணிடலாம் அங்கிள், நீங்க எதுவும் வரி பண்ணாதீங்க. அந்த ராஜேஸ்வரி விஷயத்துல என்னோட முதல் டார்கெட்டே கார்த்திகோட கல்யாணத்தை நிப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்தணுங்கிறது தான். ஆனா நல்லபடியா கார்த்திக் கல்யாணத்தை முடிச்சு இப்ப அவளோட 2வது பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்ப வரைக்கும் நம்மளால அந்த ராஜேஸ்வரியை எதுவும் பண்ண முடியலையே.
விட்டா சீக்கிரமே அவ பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி அவ கடமையெல்லாம் நல்லபடியா முடிச்சிருவா போல இருக்க. இப்ப என்ன அங்கிள், கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்தி எப்பேற்பட்ட அசிங்கத்தை நீங்க தேடி தரணும்னு நினைச்சீங்களோ அதே பிளான அவங்க பொண்ணு கல்யாணத்துல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மேடம், வாங்க. ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்களா? அம்மா ரூம்ல தான் இருக்காங்க. நான் வருண், உங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன். தெரியும். அர்ஜென்ட்டா ஃபைல்ல ஒரு சைன் வாங்கணும், அதான் மேடமை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. சரி வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அம்மா, உங்களை பார்க்க வருண் வந்திருக்காரு. மேல வர சொல்லு. சரிம்மா. குட் மார்னிங் மேடம். மார்னிங். உட்காரு. தேங்க்யூ மேடம். மேடம், இன்னைக்கு ஐடி ஃபைல் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். கார்த்திக் சார் ஊர்ல இல்லங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதான் உங்களை பார்த்து ஃபைல்ல சைன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மேடம். குடு. இந்தாங்க மேடம். இந்த எலெக்ஷன்ல நான் பெரிய அவமானத்தை அவளுக்கு தேடி கொடுக்கணும். நினைச்ச மாதிரி பொண்ணு கல்யாணம் நடக்காம போனா அந்த வலி எப்பேற்பட்டதா இருக்கும்னு ராஜேஸ்வரி அனுபவிச்சு பார்க்கணும். இந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ லஞ்சுக்குள்ள ஆபீஸ்க்கு போயிடு. ஓகே மேடம். நானும் மதியத்துக்கு மேல ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் நாளைக்கு தான் பாண்டிச்சேரியில இருந்து திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். அவன் வந்தாலும் உடனே ஆபீஸ்க்கு போக முடியுமான்னு தெரியல. வீட்ல வேற ஆர்த்தி கல்யாண வேலை நடக்கிறதுனால நானே அவனை ஒர்க் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 1 வீக்குக்கு கார்த்திக்கும் சரி நானும் சரி ஆபீஸ்க்கு வர முடியாது. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் நீதான் கவனிச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா மேடம்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆபீஸ் பத்தின டென்ஷனை விட்டுட்டு கல்யாண வேலையை நல்லபடியா முடிங்க மேடம். சரி வரும். கார்த்திக் மீட்டிங் முடிஞ்சதும் அவன் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் பாண்டிச்சேரியிலே இருக்கான். நீ எதுவும் போன் பண்ணி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உனக்கு எந்த கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணி பேசு. சரியா? ஓகே மேடம். நானும் ஆடிட்டரை பார்த்துட்டு ஆபீஸ் கிளம்புறேன். ஆஃப்டர்நூன் நீங்க சொன்ன மாதிரியே சைட்டை விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் மேடம். சரி வரும். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். எல்லாம் ரெடியாங்க? ஆமா ராஜி, சாமியை வேண்டிக்கிட்டு வானதிக்கு உன் கையால எடுத்து கொடுமா. அது என்ன நான் மட்டும் கொடுக்கறது? 2 பேரும் சேர்ந்தே கொடுக்கலாம். எடுங்க. இந்த வானதி வாங்கிக்கோ. என்னம்மா இது? ஏமா, என்னன்னு வாங்கி பார்த்தா தானே தெரியும். வாங்கிக்க. வாங்கிக்கமா. புடி. என்ன இருக்குன்னு உள்ள பிரிச்சு பாரு. என்னம்மா இது? இவ்ளோ பணம் எதுக்கு? வச்சுக்கோ வானதி, ஆர்த்தி கல்யாண செலவுக்கு தேவைப்படும். அததான் முழு பொறுப்பெடுத்து நீங்க தான் பாத்துக்கிறீங்களேம்மா. அப்புறம் எனக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? என்னதான் நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாலும் உன் தங்கச்சிக்காக உன் சார்பில் ஏதாவது செய்யணும்ல, அதுக்குதான் பணம். வச்சுக்க. அது இல்லம்மா, என் கையில கொஞ்சம். இங்க பாரு வானதி, எப்பவுமே கையில இருக்கிற பணத்தை விட மனசுல இருக்கிற ஆசை பெருசா இருக்கும். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்ப, செஞ்சிட முடியாது இல்லையா? உன்னால முடிஞ்சதை செய்யறதுக்கு உன் மனசுக்கு வேணா திருப்தியா இருக்கலாம். ஆனா சபையில
அத்தனை பேருக்கு முன்னாடி பெருசா ஏதாச்சும் செஞ்சாதான் அது உனக்கு கௌரவமா இருக்கும். யாரும் என்னோட மருமகளை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது பாரு. அதான் இது உனக்கு சப்போர்ட்டா இருக்குமேனு கொடுத்தேன் வானதி. இந்த பணத்தை வச்சு உன் சார்பா உன் தங்கச்சிக்கு ஏதாவது பெருசா செய். அதுதான் ஆர்த்திக்கும் சந்தோஷமா இருக்கும். சபையில உனக்கும் மரியாதையா இருக்கும். இப்பல இருந்து இது உன்னோட பணம். இதுல நீ அவளுக்கு நகை எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்ல இதையே நீ மொய்யா செஞ்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் பணத்துக்காக உன்னோட ஆசைய நீ சுருக்கிக்காத. உன் மனசு போல தாராளமா ஆர்த்திக்கு செய்ய வேண்டியது செய். அது வரைக்கும் பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. இல்லம்மா, இது சம்பந்தியமா உன்னை நம்பி கொடுத்த பணம். இத வச்சு நீ ஆர்த்திக்கு ஏதாவது செய்முறை செய்யணுங்கிறத தாண்டி அத உன் கையால நீ செய்யணுங்கிறதா அவங்களோட விருப்பம். அதுக்கு இந்த பணம் உன்கிட்ட தாம இருக்கணும். நீ எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் கடமையில இருந்து தவறக்கூடாதுங்கிறதுல உங்க அத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க பாத்தியா? இவ்வளவு கல்யாண வேலையிலையும் அவங்க உன்னை பத்தி யோசிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. எந்த ஒரு விஷயத்திலையும் மருமகளை முன்னிறுத்தி அவளை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிற மாமியார் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. அந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா. நான் எப்போ சொல்றதா, உனக்காக சம்பந்தியமா செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க மேல உள்ள மரியாதை எனக்கு இன்னும் அதிகமாகிட்டே போகுதுமா. வேற என்ன புதுசா சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. உண்மையிலேயே அவங்க கொடுத்தப்ப நீ இந்த பணத்தை வாங்காம மறுத்திருந்தா தான் அது தப்பா இருந்திருக்கும். அவங்க ஆசைப்படி இந்த பணத்தை வச்சு ஓ சார்பா ஆர்த்திக்கு ஏதாவது செய்ய. அதுதான் உனக்கும் கௌரவமா இருக்கும், உங்க அத்தைக்கும் பெருமையா இருக்கும். சரியாமா? வானதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பூ வைக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராச்சும் வருவாங்க, அவங்கள வச்சு விட சொல்லலாமேன்னு தான். கொண்டா. என்னங்க? பூ கொடுன்னு சொன்ன. பூ கொடு. போட்டோ என்ன? ஒரு செல்ஃபி. Hello? Yeah, 1 minute. Tell me. நம்ம செய்யற வேலையே தர்மம் இல்லாத வேலை. ஒண்ணு கேட்கட்டுமா? இங்க பாரு, நல்லது செய்யறன்னு ஓட்டு வாங்குற அரசியல்வாதிங்க இன்னைக்காவது நல்லது செஞ்சிருக்காங்களா? அதை யாராவது கேட்கறோமா இல்ல சண்டை தான் போடுறோமா? கம்முன்னு வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நீயும் பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நல்லதாவே நடக்கும் தருகிற. இங்க பாரியா, நாளைக்கே எனக்கும் ஆர்த்தியும் கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னு வையன், சத்தியமா உன்னுடைய பேரை என் பிள்ளைக்கு வைக்கிறேன். மாதவா, சும்மா சொல்லக்கூடாது, நீ பக்கா திருடையா? திருடன் தான். ஏன் இந்த திருடன் திருந்தவே கூடாதா? ராமாயணத்தை எழுதின வால்மீகி ஒரு திருடன் உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னையில இருந்து இந்த மாதவன் திருந்திட்டாயா? என்னப்பா நீங்களா சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு சரியா தப்பா? நீ எடுத்த முடிவுல சரிதான் மச்சான். இல்ல மச்சான், ஏதோ தப்பா தோணும்.
தப்புன்னு சொல்றவன் எவனும் இங்க இருக்க வேணாம். வெளில போங்கடா. ஏப்பா அப்ப என்னையும் நீ வெளியே போய் சொல்றியா? தெரியுதுல்ல, பொத்திக்கிட்டு பேசாம இருக்கணும். மனசு கேட்கலப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு உன்னுடுங்க. பாருங்க தருகிற, உலகத்துல எல்லாருக்கும் பணம் தான் தேவை. அதுக்குதான் எல்லாரும் அலையறான். ஆனா எனக்கு பணத்தோட சேர்ந்து ஆர்த்தின்னு ஒரு தேவதையும் கிடைச்சிருக்காயா? அந்த சந்தர்ப்பத்தை என்னைக்கும் விட மாட்டேன். யார் தடுத்தாலும் விட மாட்டேன். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏயா, மண்டபத்துக்கு வெளியில மாதவன் வெட்ஸ் ஆர்த்தி அப்படின்னு போர்டு பாத்தியா இல்லையா? அத பார்க்க எனக்கு அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுயா. அத பார்த்து நீயும் சந்தோஷப்படாம அமுதா அமுதான்னு சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. வாங்க. ஏய், காஃபி எடுத்துங்கடா. தரகர, காஃபி எடுத்துங்க. எடுத்துங்க தரகர. என்ன ஆர்த்தி, என்ன ஆச்சு? ரொம்ப நன்றி. நன்றியா? நன்றிய முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கே நீ நன்றி சொல்ற? இப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாதாரண குடும்பம் நாங்க. டவுரி கொடுக்க வசதி இல்லாம எங்க அம்மா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களால எனக்கு கிடைக்க போகுது. நான் நன்றி சொல்றதுக்கு இதுதான் சந்தர்ப்பம். ரொம்ப நன்றி அத்தை. பொண்ணுங்க வாழ்க்கை பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மா நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்க. எப்படியோ நாம சந்திச்சோம். ஒரே குடும்பமான வானதின்னு ஒரு அற்புதமான மருமகளை எனக்கு கொடுத்த குடும்பம் உங்க குடும்பம். நீ சந்தோஷமா இருக்கணும் ஆர்த்தே. நாமெல்லாம் ஒத்துமையா இருந்து சந்தோஷமா வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யணும். இந்த மாதிரி நன்றி அது இதுன்னு சொல்லக்கூடாது. இது என்னோட கடமை. நீ எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கணும் ஆர்த்தே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். மாதவா, அவன் அடகுறான். நீ என்ன பண்ற? நைட்டு பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ற. தம்பி மாதவா, என்னயா சுச்சு வருதுப்பா. எத்தனை தடவை போவ? ஒரே டென்ஷனா இருக்குப்பா. கூல் கூல் தருகிற. பாருங்க, எது நடந்தாலும் மாதவனே பொறுப்பு. மாதவன் நம்ம பையனாச்சு, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு சந்தோஷப்பட மாட்டியா? சைக்கோவா இருக்கானே. யோ புரோக்கரே, அவன் பேசுறான்னு அட்வைஸ் பண்ணி வாங்கி கட்டிக்காதயா. கொஞ்ச நேரம் அமைதியாரியா. சின்ன தம்பி படத்துல வர பைத்தியம் மாதிரியே இருக்கானே. இதுதான் தருகிற எங்க குடும்பத்தோட தாலி. இந்த தாலியை தான் சந்தோஷப்படுங்கடா. வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு வாழ்த்து சொல்லுங்கடா. பாருங்கடா, நானும் ஆர்த்தியும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்கடா. மச்சான், நீ ஏதோ சும்மா சொன்னேன்னு நினைச்சேன். மண்டபத்தை விட்டு போக மாட்டேன்னு மிரட்டி பணம் புடுங்க போறேன்னு நினைச்சேன். இப்போ தாலியோட வந்து நிக்கிற. டேய், இங்க பாருடா, பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா
வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்துறாது. நிறைய சொத்து, குடும்பம், மனைவி, மக்கள் இதெல்லாம் வேணும்ல. அதுக்கு யார்த்தி எனக்கு வேணும்டா. டேய் மாப்பிள, அப்ப நந்தினி மோனிஷா எல்லாம் யாரா? கட்டிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஏய் அல்வா தானே? அல்வா அல்வா அல்வா. திருநெல்வேலி அல்வாடா. ஒருத்திக்கு பாதாம் அல்வா, இன்னொருத்திக்கு திருநெல்வேலி அல்வா. அப்ப ஆர்த்திக்கு? ஃப்ரெண்ட்ஸ், ஆர்த்தி என்னோட லைஃப்டா. அப்ப மத்தவங்க மச்சான், மத்தவங்க எல்லாம் டைம் பாஸ்டா. அவளுங்க வேற ஆளுங்க கிடைக்காம என்ன பார்த்தாளுங்க, நான் அவளுங்களுக்கு அல்வா கொடுத்துட்டேன். யார்த்தி டார்லிங் டம்பக்குடா. ஒரே பார்வையில நான் தான் உன் மனைவி, உன் குழந்தைங்களுக்கு நான் தான் அம்மான்னு சொல்லி புரிய வச்சவடா. டேய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்னமோ தெரியலடா, ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்டா. அதான் ஆர்த்திய வாழ்க்கையில கிடைச்சிருக்காடா. ஏய், என்னடா சந்தோஷமே இல்லாம இருக்கீங்க? இத பாருங்கடா, நான் சந்தோஷமா இருந்தா உங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பேன்டா. அது நடக்கவே நடக்காதுப்பா. ஆடிங். ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? இப்ப யாருன்னு பாரு. தொலைச்சிரும். டேய் மச்சான், பொண்ணோட அப்பாவும் அக்காவும் வந்திருக்காங்கடா. அப்பா, பெரிய அம்பி ரெமோ நினைப்பு மாட்டினான்டா அன்னைக்கு. ஐயோ, மன்னிச்சிருங்க மாப்ள, ஏதோ தெரியாம நான் இந்த கல்யாண வேலையில பரபரப்பா ஓடிட்டு இருந்தேனா, அதான் நீங்க வரத பார்க்காம. நீங்களும் பரபரப்பா தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பரபரப்பெல்லாம் இல்லீங்க. என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா தான் இந்த கல்யாணத்தையே பார்த்து பார்த்து நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. ஆர்த்திக்கு பார்த்த மாப்பிள கூட உங்க அம்மா பார்த்து தேர்ந்தெடுத்தது தானே? என்ன மாப்ள, இன்னும் உங்களுக்கு எங்க மேல என்ன கோவம்? கோவலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா, நீங்களும் ஆர்த்தியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு தான். என்ன மாப்ள, பொசுக்குன்னு இப்படி எங்களை பிரிச்சு பேசிட்டீங்க? நான் உங்களை என்னைக்கும் சேர்த்துக்கவே இல்லை. அப்புறம் எப்படி பிரிப்பேன்? எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லவங்க இல்ல. ஆக்சுவலா எனக்கு நீங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னா, வானத்துக்காக வந்திருப்பீங்க. அப்படிலாம் நீங்களே நினைச்சுக்காதீங்க. என்னது ஆக்சிடென்டா? ஆமாங்க ஐயா, 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிற தீபா ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க ஐயா. வருணுக்கு போன் பண்ணீங்களா? அவரு போனை எடுக்கலங்க ஐயா. மேனேஜர், சைட் இன்ஜினியர் யாருமே கிடைக்கலங்க ஐயா. அதனாலதாங்க ஐயா உங்களுக்கு போன் பண்ணேன். சரி சரி, நான் பாக்குறேன். தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து இன்னும் முயற்சிக்கவும். அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்டாப் செய்யப்பட்டுள்ளது. இப்ப அம்மாவை டென்ஷன் பண்ண வேண்டாம். வேற என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. மச்சான், நீ ரொம்ப சிகரெட் பிடிக்கிற, கொஞ்சமா குறைச்சுக்கடா. மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சிகரெட் பிடிச்சீங்கன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு செல்லமா என் பொண்டாட்டி கோச்சு பாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தம் அடிக்கிற பழத்தை விட்டுரும். ஓகேவா? ஓகேடா மச்சான். மாதவா, தம்பிங்களா? அம்மா, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. முதல்ல போய் சாப்பிடுங்க, போங்க. போங்கடா. போங்க போங்க, போய் சாப்பிடுங்க. சரிம்மா.
நீ இன்னும் கிளம்பலையா? ஓ டைம் ஆயிடுச்சா? தோ கிளம்பிடுறேன். பொண்ணு ரெடியா? என்ன பேசுற மாதவா? அத்த மாப்பிள்ளன்னு ஆசையா சொல்லாம மாதவான்னு சொல்றீங்களா? உன் பேச்செல்லாம் உன்னை சரியில்லையே. அத்த ஆர்த்தியை ஏமாத்திட்டு போக மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதனால ஆர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அத்த என்னை ஆர்த்திக்கு பிடிச்சிருக்குல்ல, ஆர்த்திய விடுங்க. ராஜேஸ்வரி அம்மா என்ன ரொம்பவே நல்லவன்னு நம்புறாங்க. பாய முடுறா திருட்டு பாயல. இந்த உலகத்துல யார நம்புறது யார நம்பாம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியல. இல்ல ஃப்ராடுக்கிற பசங்களா இருக்காங்க. என்ன ஆச்சுமா இப்போ? அந்த மாதவன் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் ஆர்த்தி. உன்னை உயிருக்குயிர காதலிக்கிறானாமா. கல்யாணத்தை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அப்படியா சொன்னா அவன்? இருமா, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரமா. ஏன் சிங்கக்குட்டி, அதெல்லாம் அம்மா அவனை ஏற்கனவே அடிச்சு தூக்கி கடல்ல போட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்நேரத்துக்கு அவன் போனமா மிதந்துகிட்டு இருப்பான். யாருக்கிட்ட? என்னடி அப்படி பாக்குற? நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, உன்னை அந்த ராஜராஜேஸ்வரிக்கு மருமகளா ஆக்குறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன்னு. ஆர்த்தி, இங்க பாரு, நீ அழக்கூடாது. உன் கண்ணுல இருந்து எப்பவும் தண்ணி வரக்கூடாது. இந்த ஊர் உலகம் என்ன கெட்டவ மோசமானவ இப்படி என்ன வேணா சொல்லட்டும் ஆர்த்தி. எனக்கு அத பத்தில எந்த கவலையும் இல்லை. எனக்கு நீ நல்லா வாழணும், நீ நல்லா இருக்கணும், பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அப்பா அம்மாவை தவிர வேற யார் நினைச்சிட்டு போறாங்க? ஆனா உன் விஷயத்துல உன் அப்பா அப்படி நினைக்கலையே. உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு அந்த வானதி தான் என் வீட்டு மருமகன் இந்த ராஜராஜஸ்ரீ அம்மா சொல்லுச்சு. அன்னைக்கே உன் அப்பா ஏன் இப்படி சொல்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா நீ அன்னைக்கே அவங்களுக்கு மருமகளா இருப்பேடி. நாம இந்த அளவுக்கு இறங்கி இருக்க வேணாமே. ஆனா உங்க அப்பா கேட்கவே இல்லையே. அதனாலதான் உன்னை எப்படியும் அதே வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அம்மா, அப்போ அந்த மாதவன் விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல? விட்ரி, முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆர்த்திமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே கார்த்திக் வருவார். உன் கழுத்துல அவன் தம்பி கட்டின தாலிய பார்த்த உடனே அவர் முகம் போற போக்க நான் பார்க்கணும் ஆர்த்தி, பார்க்கணும். மேடம், மாப்பிள்ளைய காணோம். மாப்பிள்ளைய காணோமா? ஐயோ, என்னப்பா சொல்ற நீ? முதல்ல போய் ரூம்ல நல்லா பாரு. தேடி பார்த்துட்டு மேடம், மாப்பிள்ளைய காணோம். ரூம்ல பாத்தியா? இருந்தாலும் ஒரு தடவை பாரு. போயே. ஐயோ, மாப்பிள்ளைய காணோம்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்ண போறேன்? என்ன மாச்சு? மாப்பிள்ளைய காணோம்னு வந்து சொல்றாங்க வானதி. நான் என்ன பண்ண போறேன் வானதி? சமந்தி, சமந்தியம்மா, மாப்பிள்ளைய காணோம்னு சொல்றாங்க. காணோமா? இருங்க, தேடி பார்க்கலாம். எங்க போயிட போறாரு? ஏ ஜீவா, போய் மாப்பிள்ளை தேடு போ. நானும் போய் பாக்குறேன்.
மாப்ள 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 எங்க போனாருன்னு தெரியல. வானதி, கார்த்திக் எங்க? ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காருன்னு அப்பா சொன்னாரு. அப்படி என்ன முக்கியமான வேலை அவனுக்கு இப்போ? ஏதோ போன் பேசிக்கிட்டு ஒரு முக்கியமான வேலையா போறேன் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போனா, எங்க என்னன்னு சொல்லல. அவன் சீக்கிரம் வந்துருவாராச்சு. சம்பந்தி என்னாச்சு? மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை எங்கேயுமே காணும் சம்பந்தியம்மா. வானதி, மாப்பிள்ளை மண்டபத்துல இல்ல வானதி. எல்லாத்தையும் பார்த்தேன், எங்கேயுமே மாப்பிள்ளையை காணும். மாதவன் கூட வந்தவங்களா எங்க? சீக்கிரம் போங்க சீக்கிரம். எங்க மாதவனுக்கு போன் பண்ணுங்க. நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லுங்க. நானும் ட்ரை பண்றேன். சீக்கிரம் பா. டேய், இங்க வாடா. உன் போன கொடு. எங்கடா கூட்டு போறது? அச்சரப்பாக்கம் தாண்டி போயிடலாம்டா. காட்டுக்குள்ள கொண்டு போய் புதைச்சிடலாம். சரி சரி. சொல்லுங்க அமுதாமா. டேய், நீங்க பத்திரமா போயிட்டு இருக்கீங்களே, எந்த பிரச்சனையும் இல்லையே? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாங்க முடிச்சிடுறோம். சரி, நான் சொல்ற வரைக்கும் நீங்க இந்த பக்கமே வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. கடைசி நேரத்துல ராஜேஸ்வரி அம்மா வானதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, அக்காதான் வந்துட்டாளே, அவ வாழ்க்கையை நம்ம கெடுக்க கூடாதுன்னு என் புள்ள எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு அப்படியே இறங்கி போயிட்டா. எத்தனை தடவைதான் ஒரு பொண்ணு மனப்பொண்ணா வந்து நின்று ஏமாறுவா? ராஜேஸ்வரி அம்மா, என் சம்மதி அம்மா தெய்வம் மாதிரி வந்தாங்க. ஆர்த்தி இருக்க கோலத்தை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன், நல்லபடியா வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தாங்க. நாங்களும் நம்பணும். மகராசி சொன்ன மாதிரியே நல்ல வசதியான படிச்ச அழகான மாப்பிள்ளை எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஆர்த்தி தான் பட்ட அவமானத்தை எல்லாம் நினைச்சு நான் ராசி இல்லாதவன், நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்டேன், எனக்கு கல்யாணமே நடக்காது, எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு பிடிவாதமா இருந்தா. ராப்பகலா என் புள்ள கூடவே கடந்து பாலை தயிராக்குற மாதிரி அவ மனச கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. அப்ப கூட மாப்பிள்ள போட்டோ கூட என் புள்ள பாக்கலங்க. அத்தை பார்த்து சொன்னா போதும், அத்தை யார சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் கழுத்த நீட்டுன்னு சொன்னாங்க. அப்படி ராஜேஸ்வரி அம்மாவே ஆசையா அக்கறையா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளதான் இந்த ஓடி போன மாதவன்.